டே நான் இதுக்கு தான் முதல்ல சொன்னேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆரம்பிச்சிடாத ஜங்குக், எனக்கு தலை வலிக்குது. இந்த மாதிரிலாம் பண்ணுற பர்சன் என் அண்ணன் கிடையாது. அப்புறம் ஓகே, அவனுக்கு தெரியாது தான், எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிட்டோம் தான், புரியுது. ஹர்ட்டே ஆனாலும் அந்த இடத்துல ஓப்பனாக போக வேண்டி தானே. எதுக்கு மூடி வச்சு இவ்வளோ பெரிய விஷயம் அவன் பண்ணணும்? இப்போ அவன் வருவானா வரமாட்டானா? ஜங்குக், ஃபர்ஸ்ட் ஆஃப் என் அண்ணனா அவன் இவன் சொல்லாத. அவன் உன்னோட பெரியவன், வீண் கூப்பிடு. அதுவும் இல்லாமல் அவன் எனக்கு ஒரு அப்பா மாதிரி, புரியுதா? இங்கே பாரு, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. இங்கே என் குக்கி லைஃப்பை தான் நான் பார்க்கணும். குக்கி லைஃபா? அப்போ நான் யார்? இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டே நீ மட்டும்தான். வெல்டன் ஜங்குக், கடைசியில் எல்லா பண்ணியும் என்ன பிளைண்ட் பண்ணிட்டல. அறிவு கட்டணும். உன்னைய போய் லவ் பண்ண பார். உன்னை யார் என்ன லவ் பண்ண சொன்னா? நான் முதல்ல பார்த்ததே வேற ஒரு பர்சனை தான். ஜங்குக், என்ன சொல்கிற நீ? ஆமாம், வீயை தான் நான் முதல்ல பார்த்தேன். என்ன அண்ணா? குக்கி, என்னாச்சு? என்ன சத்தமாக கேட்டுச்சு, அதனால தான் உள்ளே வந்தேன். என்னென்ன சொல்கிறீங்க நீங்கள்? முதல்ல வீயா தனியாக பார்த்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ. என்ன நடக்குது? குக், நீ ரூமுக்கு போ. வி அண்ணா வந்துடுவார், ஓகேவா? இல்லை நீங்கள் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. இல்லை நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், நீ போ போ. சரி சொல்லு ஜங்குக். அப்போது என் அண்ணன் நினச்சி தான் நீ என்னை லவ் பண்ணியா? அப்போது என் அண்ணனை தான் உனக்கு பிடிச்சிருக்கா? சொல்லு. சி, இவ்வளோ கேவலமானவனாடா நீ? அதுவும் என்ன உருகி லவ் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் வியை பார்த்ததுன்னு சொல்கிற? ஆமாம், வியை மட்டும் முதல்ல பார்த்ததுன்னு வச்சுக்கோ, இந்த குடும்பமே வேணாண்டு ஓடி இருப்பேன். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன சொன்ன? ஆமாம், பொறுப்பை பார்க்க முடியாத புறம்போக்கு தானே உன் அண்ணன். ஜங்குக், என்ன நீ இப்பெல்லாம் பேசுகிற? என்னன்னு அப்படி சொல்லாத. நான் என் அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறேன். இப்போ கூட அவன் நினச்சிருந்தா கையெழுத்து போட்டிருக்க வேண்டாம். எனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன், புரியுதா? அவன் லைஃபுக்கு நான் அவன் எதுவுமே சூஸ் பண்ணது கிடையாது. நீ நான் உனக்கு புரியாது ஜங்குக். என்னுடைய இடத்துல இருந்து பார்த்தா கூட உனக்கு புரியாது. எங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கான் தெரியுமா? சரி, பண்ணியிருக்கான், சந்தோஷம். அதனால் அவனுக்காக நீ ஒன்று பண்ண. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்? என் தம்பியோட லைஃபுக்கு ஒரு கேள்விக்குறியாக்கிட்டான். நிறுத்து, என்னால் முடியல. குக்குக்கிட்ட ஆல்ரெடி நம்ம பேசணும்ல, அவனே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டான்ல, அதுக்கப்புறம் எப்படி குக்கோட லைஃப் போகும்? இதில் எனக்கு தான் கில்ட்டியாக இருக்குது. என்ன செருப்பால் அடிக்கணும். குக்கோ என்கிட்ட சொன்னது என்னன்னா, வியை பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த ஒரு ரீசனுக்கு மட்டும்தான் நான் ஓகே சொன்னேன். இல்லைன்னா நான் விட்டுருப்பேன். குக்கு ஓகே சொன்னனால மட்டும்தான். ஏய், என்ன அப்படியே கதை எடுத்து குக்கு மேலே போடுறேன்? நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும், ஆனால் எங்கள் அண்ணனுக்கு முதல்ல மேரேஜ் ஆகணும், அப்படி இப்படி பிளா 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 பிளான்னு பேசிட்டு. இல்லை ஜங்குக்கு, சொல்லுங்கப்பா. என்னால் சத்தம் போட்டுட்ருக்க? வெளியே எல்லாரும் அப்படியே இங்கே தான் ரூமை பார்த்துட்ருக்காங்க. இல்லை இன்னைக்கு சத்தம் வேறு மாதிரிலாம் வரணும். நீங்கள் என்னெல்லாம் வம்பு சண்டை போட்டுட்ருக்கீங்க? இல்லை கட்டலுக்கு போங்களே. இங்கே பாரு, வெளியெல்லாம் காது மூக்கு வாயை வச்சு பேசுகிறாங்க. இல்லை நீங்கள் காதல் திருமணம் பண்ணவங்க தானே? இல்லை நீங்கள் ஏன் முட்டிகிட்ருக்கீங்க? அந்த ஆக மொத்தம் என் வீட்டோட சின்ன மாப்பிள்ள தான் ரொம்ப புத்திசாலி. அங்கே பாரு, அவங்க ரூமுக்கு போய் 1/2 மணி நேரம் ஆகுது. என்னப்பா சொல்கிறீங்க? வி வந்துட்டானா? ஏல அவன் இவன் சொல்லாதல, குக்குக்கு பிடிக்காதுல. ஆமாம், வந்தார் மாப்பிள்ள. அப்போ கார் எடுத்துகிட்டு எங்கேயும் போனார்ல, எனக்கும் ஒரே படபடன்னு ஆகிப்போச்சுல, ஒரு மாதிரி அவமானமாக ஆகிப்போச்சு. அவருக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சது என் மனசை கொல்லுன்னு கொல்லிப்பட்டுச்சு. சரி, சம்மதி அம்மாவை பார்க்கலான்னு போனால் அவங்க ஒரு பக்கம் மூக்கால் அழுத்துருந்தாங்க. ஐயோ, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவன் வாழ்க்கையிலையும் குக்கு வாழ்க்கையிலையும் ஏதோ பண்ணிட்டோன்னு நினச்சி அப்படியே எனக்கு ஒரு மாதிரி விறுவிறுன்னு வந்துச்சுல. என்னவா சொல்கிறீங்க? ஏதாவது வி சொல்லிட்டானா? இல்லை அதெல்லாம் இல்லைல்ல, ஏதாவது சொன்னால் கூட ஏதாவது பேசிக்கலாம், கொண்டுக்கலாம்.
அதான் குக்கு ஏன்டா சத்தியத்தை வாங்கி போட்டாம்ல, என் வீட்டுக்காரர் திட்டக்கூடாது, என் அத்தானை எதுவும் கேட்கக்கூடாது, அவர் எது சொன்னாலும் எனக்கு தெரியும், நான் தான் வற்புறுத்தினேன்னு என் மேலே சொல்லிருங்கன்னு சொல்லிட்டான். அவனுக்கு என்ன காதல் மயிரோ, நீங்கள் தான் காதல் பண்ணி உயிரை எடுத்தீங்கன்னு பார்த்தா அவனை ஒருதலை காதல் போல. என்னப்பா சொல்கிறீங்க? குக்கு சொன்னானா? ம் அவன் அவன் வீட்டாக்காரனை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்டா. அதனால அவன் ஏதாவது சத்தம் கிட்ட போட்டா கூட காரணம் எல்லாம் சொங்கு கண்ணனை சொல்லாதீங்க, நான் தான் என்னத்துக்கும் காரணம் சொல்லுங்கன்னு சொன்னானே. ஏன் குக்கு வந்து சொல்லியா? சரி, இப்போ வந்துட்டானா, நான் அவனை போய் பார்க்கவா? இல்லை, முதல்ல நீ அவனை சமாதானப்படுத்திட்டு ரூமுக்குள்ளே போல. அவன் ஏதோ போயிட்டு ஏதோ வாங்கிட்டுலாம் வந்திருக்கான். அவனுக்கு தெரியுது அவன் வீட்டுக்காரனை எப்படி பார்த்துக்கணும்னு. உன் வீட்டுக்காரன் பாரு முக்கால எடுத்துக்கிட்டு போகிறான். அந்த முக்கில் இருக்க தெருவில் இருக்க பொம்பளைக்கெல்லாம் பார்த்தாளுங்க காலையில் நம்ம வீட்டு கதை தான் காப்பி குடிக்கும் போது பேசுவாளுங்க. பார்த்துக்கோ, போயிட்டு அவனை கம்முன்னு பாரு. அது நம்ம ஜங்கு. சொல்லுங்கப்பா. நீங்கள் 2 பேர் காதல் திருமணம் பண்ணியிருக்கீங்க, புரியுதா? 2 பேரும் புரிஞ்சுதான் பண்ணியிருக்கீங்க. அவன்கிட்ட புச்சுக்குன்னு 3வது மனுஷனை பற்றி பேசி சண்டை கிட்ட போடாத. அப்பா, நான் குக்கோட லைஃப்பை பற்றி தான் பேசினேன். இல்லை, கூட போகிறப்பே இருந்தாலும் ஒன்று நம்பி வந்துவிட்டாம்ல, அவனும் நீயும் அவளைத்தான் கூட போகிறப்பெல்லாம் பார்க்கக்கூடாது. அவன் வாழ்க்கையை பார்த்துப்பான், புரியுதா? அதே மாதிரி அவன் ஏதாவது அவன் அண்ணனை பற்றி சொன்னானா அந்த காதலை வாங்கி அந்த காதலை விடு. உனக்கு அவன் தான், புரிஞ்சுதா? அவன் மனசை கோலெல்லாம் ஆக்கி விட்றாதுல்ல, புரிஞ்சுதா? நாட்டாமைக்கு அப்புறம் தீர்ப்பே எழுதுற நிலைமை ஆக்கி விட்றாத சங்குக்கு. வீட்டுக்கு மூத்த குடி பையன் பார்த்துக்கோ. ஒரே இது. ஆனாலும் தம்பி அவன் பார்த்துப்பாள, நீ போ. அப்புறம் கேட்டேன், ரொம்ப ஓவராக தான் பேச்சுறேன், பார்த்துக்கோ. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன். குக்கு நான் கேட்டுக்கிறேன், போ. சரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. அவசரப்பட்டு தேட்டியை திட்டோமோ அப்படி சொல்லிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். சரி, தேட்டி அழுதுட்டு இருக்கான். பக்கத்தில் போய் உட்காந்துருக்கான். இந்த சைடு அத்தான் உள்ளவா குக். உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கச்சல்ல தலைலாம் சுற்றி எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு முதுகில் குத்துன மாதிரி இருக்கும்ல, எனக்கு புரியுது. நான் ஏதாவது கேட்டேனா? இங்கே வந்து உட்கார். அது வந்து எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஒரு மாதிரி ஏதோ பண்ணுதுங்க உள்ள. உங்களுக்கு ஏதாவது கோவம் இருந்ததுன்னா சொல்லிடுங்க. அதான் நீ எனக்கு சென்ட் பண்ண வீடியோவை பார்த்துட்டு அதான் ரிட்டன் இங்கே வந்தேன். பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு 3 நாளுக்கு முன்னாடிலாம் நான் அதை சென்ட் பண்ணி விட்டேன். நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்களா? நானும் அந்த வீடியோ பார்த்துட்டு ஏதோ சண்டைலாம் நடக்கும், கல்யாணம் நிற்கும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும்னு நான் எவ்வளோ எல்லாத்துக்கும் தயாராக இருந்தேன். அப்போ நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்களாங்க? போங்க அத்தான், நானாக போய் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன். எனக்கு கோவம் வந்துச்சு தான். ஆனால் எனக்கு புரியுது, என் அம்மாவும் என் தம்பியும் என்ன யோசிச்சு இந்த டிசிஷனை எடுத்திருப்பாங்கன்ட்டு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் என்ன கன்சல்ட் பண்ணியிருக்கலாம். நீ என்ன ஃபீல் பண்ணுற, உனக்கு ஓகேவா, சரியா? இப்போ என்னோடய சுச்சுவேஷனுக்கு என் மைண்டு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கலாம். அது மட்டும்தான் சின்ன வருத்தம். மற்றபடி என் தம்பியும் என் அம்மாவையும் நான் எப்போவுமே பிளைண்ட் பண்ண மாட்டேன். என் நல்லதுக்கு தான் எதாக இருந்தாலும் செய்வாங்க. ஏனுங்க, நான் ஒன்று சொல்லவா? சொல்லு குக்கி. உங்கள் அம்மாவையும் உங்கள் தம்பி மேலேயும் எந்த ஒரு கோபம் இல்லாதபடி என் மேலேயும் எந்த ஒரு கோபம் இல்லைல்ல? இல்லை, எனக்கும் உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லை. ஏன்னா நீ யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல. நீ எனக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மேலே நான் எதுக்கு கோவப்படணும், நீயே சொல்லு குக். ஸ்ட்ரேஞ்சரா? ஏங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கே தெரியாமல் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், இந்த மோதிரம் எடுத்து உன் கையில் போட்டேன், அவ்வளோதான். எனக்கு மேலே கோவமும் இல்லை, எதுவும் இல்லை. எனக்கு உன்னோட சுச்சுவேஷனும் புரியுது. என்கிட்ட எப்படி சொல்லாமல் பண்ணாங்களோ உன்கிட்ட சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான்.
அதனால் நான் உன்னை பிளைண்ட் பண்ண மாட்டேன் குக். ம் அது அது அப்படி இல்லைங்க. இங்கே பார், என்னோட பேர் வி. எனக்கு 32. அப்புறம் இந்த கிம்மோட கம்பெனி ஃபுல்லாகவும் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். நம்மளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, காலேஜ் இருக்குது, அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய பேக்ரவுண்ட். இவ்வளோ தான் ஒரு நார்மல் ஓகேவான ஒரு கம்பெனியை ரன் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் உனக்கு சொல்ல வேணாம், டேட்டே அவன் தான் எல்லாமே எனக்கு. அப்புறம் என் அம்மா. நான் சொல்லலைனாலும் எனக்கு எல்லாமே நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு எதையாவது செய்வாங்க. அந்த மாதிரி தான் நீயும். அவ்வளோதான். ஆ இப்போ இதனால் என்ன சொல்ல வரீங்க? உங்களை பற்றி சொல்கிறீங்களா என்கிட்ட? ம் ஆமாம். சரி, உன்னை பற்றி சொல்லு. என்னோட பேர் குக்கி. ஆ வி குக். எது? ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சுல, அதான். ஆ சரி. உனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே இல்லையா? எதுக்கு? எனக்கு எதுக்கு இருக்கணும்? நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறவன். அப்புறம் ஒன்று, எனக்கும் அண்ணன் சொல்கிறதுக்கு தட்டாமல் எல்லாமே செய்வேன். என் அண்ணன் எனக்காக தான் செய்வான். அவன் எனக்கு அண்ணன் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு அம்மா மாதிரி. எனக்கு எல்லாமே நல்லதோ கெட்டதோ அவன் மூலிமா எது கிடைச்சாலும் நான் அதை ஏற்றுப்பேன். என் அப்பா அது எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. அது எனக்கு எல்லாமே தரணும்னு முடிவு பண்ணுவாங்க. எனக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த முடிவை நான் அக்செப்ட் பண்ணிப்பேங்க. அதேமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி என்னை யாரும் வற்புறுத்தலை. உங்கள் ஃபோட்டோவை பார்த்தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால மட்டும்தான் நான் சரி சொன்னேன். அப்புறம் சாரி, இது கிட்டத்தட்ட ஒரு துரோகம், ஃபோர்ஸிங் ஒரு மாதிரி சூழ்நிலையில் எல்லோரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. நானும் ஸ்டாப். நீ தான் எனக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்க, பட் நான் பார்க்கல. பார்த்துருந்தா மேபி இந்த கல்யாணம் நடக்காமல் விட்டுருக்கலாம். என்னோட முட்டாள்தனம் தான். ஆ முட்டாள்தனமா? அப்போ நீங்கள் பார்த்துருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்தி போட்டிருப்பீங்களா? ஆமாம். அப்படி சொல்லிட்டு அவன் பெட்டில் போய் உட்காரான். குக்குக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரில. ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு குக்குக்கும் வியை பிடிச்சிருக்கும். டே எப்போ ஜங்குக்கு ஃபோன் பண்ணி பேசினாலும் குக்குக்கிட்டேயும் பேசுவான். குக்கு வந்து வியை பற்றி நார்மலாகவே அவன் சொல்லுவான். அப்போத்துலேருந்தே யாராவது அவங்க அண்ணன் நல்லா பார்த்துக்கிறாரு அப்படி சொல்லிட்டு ஒரு மரியாதை இருந்திருக்கும். கடைசியில் அவரே தான் மேரேஜ் பண்ணுற சூழ்நிலை வரவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பான் குக்குக்கிட்ட. அதனாலேயே அவனுக்கு ரொம்ப மரியாதை வி மேலே. இப்போ இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறாங்களேன்னு அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான் சொல்லாமல். ஸோ அப்படியே அவனும் வந்து பெட்டில் ஒரு ஓரமாக படுத்துக்கிறான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. வீக்கு தூக்கமே வரல. குக்கு வந்து அவன் அப்படியே தூங்குறான். அந்த சைடு ஓரமாக அப்படியே க்யூட்டாக பார்க்குறான். பார்த்துட்டு சைடு பேக்கெட்லேருந்து சிகரெட்டும் மொபைலும் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே ஒரு வராண்டா மாதிரி இருக்குது, அங்கே போய்ட்டு அப்படியே சிகரெட்டை பஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே மொபைல்லேருந்து ஆன் பண்ணுறான். ஸோ ஒரு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. அதான். ஐயோ, மாமான்னு சொல்லணுமோ? ஐயோ, என்னன்னு சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியலையே. அத்தான். ஓகே, அத்தானே கூப்பிட்றேன். நான் வந்து குக்கி. டேட்டே இருக்கான்ல, டேட்டே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கல்ல, அவங்களோட தம்பி, சங்குக்கோட தம்பி. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வியத்தான். இந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன மேலே கோவப்பட்டுறாதுங்க. நான் ஒரு ரகசியம் சொல்ல போகிறேன். நேற்று தான் இந்த முடிவை பேசினாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் ஃபோட்டோவை நான் பார்த்தேன். டேட்டே காட்டினான். அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயம் சொன்னான். அந்த விஷயத்தெல்லாம் நான் கேட்டுப்பட்டு எனக்கு ஒரே கண்ணில் தண்ணியாக நின்று போச்சு. பார்த்துக்கோங்க வியத்தான். அது என்னன்னே தெரியல. எனக்கு கனவுல எனக்கு வரவங்க இப்படித்தான் இருக்கணும்னு சில விஷயத்தெல்லாம் யோசிப்பேன். அதே மாதிரி டேட்டே உங்களை பற்றி சொல்ல எனக்கு உங்களை பார்க்காம காதல் வந்து போச்சு. அதான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. யாரும் இந்த மாதிரியெல்லாம் லவ்வை வெளிப்படுத்த மாட்டாங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும். அதனால தான் வியதான் வீட்டில் எல்லாரும் பேசுனாங்க. எனக்கு ஒரே தயக்கம். உங்களுக்கு கல்யாணம் ஆக போது தெரியுமா? அதுவும் யாரோட? இந்த குக்கோட தான். எனக்கு எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது. தப்பு செய்ய போகிறேன்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. அர்ஜென்ட்டாக பாத்ரூம்லாம் வர மாதிரி இருக்காதான்.
நான் யார்கிட்ட சொல்லுவேன்னு தெரியல. ஆனா என்னை யாரும் ஃபோர்ஸ் எல்லாம் செய்யல. டேடேவும் ஜங்குக்கும் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாரி கஷ்டமா போச்சு. இன்னும் ஒரு 5 வருஷம், 6 வருஷம் காத்திருக்கணும். அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரே கஷ்டமா இருந்துச்சு. எதுக்கு காதலிச்சவங்க இவ்வளோ வருஷம் காத்திருக்கணும்? அப்படின்னு யோசிக்கும்போது தான் டேடே ஒரு விஷயம் சொன்னான். அவங்க அப்பா தவறுனதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில கனவே கிடையாதாமே. உங்க கனவே டேடேவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு வரப்போற எல்லா காலத்துலயும் அவங்களுக்கு சிரமம் இல்லாம சந்தோஷமா வாழணுன்ட்டு நீங்க எல்லாத்தையும் செஞ்சிருக்கீங்களாமே. ஐயோ! இந்த ஊர்ல யார் இந்த மாதிரிலாம் இருப்பா? யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு என்னமோ வியத்தான். உங்கள பார்த்தோனே எங்க ஐயாவ பார்த்த மாரியே ஆயிப்போச்சு. எங்க ஐயாவும் அப்படிதான். என் அம்மா இறந்தோனே என்னையும் என் அண்ணனையும் கையில பிடிச்சுக்கிட்டு எந்த கல்யாணமும் பண்ணிக்கல. எங்களுக்காகவே வாழ்ந்தாங்க. என் அண்ணன் மட்டும் குறைச்சல் இல்ல. ஏன்னா ரொம்ப நல்லவன் தெரியுமா ஜங்குக்கு. அவன் இது வரைக்கும் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. டேய் உங்கள பத்தி சொன்னோனே எனக்கு ஆர்வம் தாங்கல. அவன்ட்ட ஃபோட்டோ கேட்டேனா, மன்னிச்சு போட்டுக்கோங்க நான் தான் அவன்ட்ட ஃபோட்டோ கேட்டேன் வற்புறுத்துனேன். அவன் காட்டுனான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கும் பிடிச்சு போச்சு போங்க. எனக்கு வெக்கமா வந்து போச்சு. நீங்க இதெல்லாம் பார்த்துப்புட்டு ஏதோ சின்ன பையன் இப்படிலாம் பேசுறான்னு நினச்சுக்காதீங்க. இங்க பாருங்க இது என்னோட ஐடி கார்டு. பார்த்தீங்களா? எனக்கு 20 வயசு ஆச்சு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாரி ஆள யாருக்கு வேணான்னு சொல்லுவாங்க? எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சனால தான் நான் ஒரு தப்பு பண்ண போறேன். உங்களுக்கே தெரியாது. இன்னும் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆக போகுது. எனக்கு சந்தோஷமா தான் நான் கிளம்பேன். ஆனா நீங்க மோதிரம் போடுவீங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்க என்னத்த முடிவு எடுத்தாலும் குக்கு சம்மதிப்பான். ஆனா ஒண்ணு, உங்க வாழ்க்கையில இனி கல்யாணமே இல்லன்னு தான் சொன்னீங்களாமே டேட்டே கிட்ட. அத மட்டும் நீங்க மாத்திக்கோங்க வியத்தான். கண்டிப்பா அந்த இடத்த நான் தான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன். நான் எப்படியாவது உங்கள கட்டிப்பேன். அம் அது நான் பண்ணுவேன். புரிஞ்சுதா? இதுதான் விஷயம். இதுக்காண்டி எங்க அண்ணன் மேலயும், டேட்டி மேலயும் கோச்சுக்காதீங்க. புரிஞ்சுதா அத்தான்? ம் எனக்கு உங்ககிட்ட பொய்யா உறவ தொடர எனக்கு விருப்பம் இல்ல. அதான் உங்க நண்பன் ஒருத்தன் இருக்கான்ல கூட, ஒரு செத்தமூலி கோழி. அவன்ட்ட தான் கேட்டு வாங்கி வீடியோ அனுப்பிச்சு வைக்கேன். பார்த்துட்டு பிடிக்கலனாலும் ம் கொஞ்ச நேரம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்துக்காக சேருவோன்னு. அது மட்டும் இல்லாம எனக்கும் உங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. அ அதான் சொல்லுவாங்களே, ஐ லவ் யூ. அ உங்களுக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும். நான் ரொம்ப கியூட்டு. என்ன கொஞ்சம் கண்ணு மட்டும் பெருசா இருக்கும். எல்லாம் அத மட்டும் தான் சொல்லுவாங்க. மத்தபடி என் மனசும் ரொம்ப பெருசு அத்தான். அ அ அ நான் கொஞ்சம் படபடன்னு இப்படி தான் பேசுவேன். புரிஞ்சா? வேற என்ன சொல்லன்னு தெரியல. ம் கோச்சுக்காதீங்கண்ணா யார் மேலயும். சரியா? அப்படியே மொபைல பார்த்துட்டே இருக்கான். சடனா அவன் மொபைலுக்கு ஒரு ஃபோன் வருது. சொல்றான், என்ன விஷயம்? மச்சான், நாளைக்கு நான் ஒரு முக்கியமான ஃப்யூச்சர் பிளானிங் மீட்டிங்க்கு போறேன். நீ எப்படி கம்பெனி டீல் வேற ஒண்ணு வருது. ஆ நீ மட்டும் போவியா? இல்ல நான் மட்டும் எப்படிடா போறது? அதான் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கீங்களே, நீ எல்லாரும் சேர்ந்து. அவனையும் கூட்டிட்டு தான் போணும். மச்சான் நடிக்காதடா. நீதான் அவனை அக்செப்ட் பண்ணனால தான் நான் மிருங்க போட்டேன். அப்புறம் என்னவோ உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி நடிக்கிற. அது ஆனாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு. என்னடா ஒரு மாதிரிக்குது? டேய் மண்டே வச்சு ரொம்பத்துக்கோ வியே. அடடே உங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லும் போது நீ என்ன சொன்ன? எனக்கு எதுக்கு கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் டேட்டே வந்து அண்ணா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்கண்ணா அதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன சொன்ன? எனக்கு எதுக்குடா மேரேஜு, நான் தான் மேரேஜுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னேன். நீ சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் நடுவில் முட்டுக்கட்ட மாதிரி இவ்வளோ பெருசாக செங்கல் மாதிரி அடிக்கி சொருவிக்கிட்டு நின்றுட்டு இருந்தால் அவங்க என்னடா பண்ணுவாங்க? அதான் ஆனாலும் பரவாயில்லடா செய்வினை முட்டை உன் வாழ்க்கையில் ஒரு செய்வினையை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல அந்த பையனுக்கு நீ ஓகே தான்டா. என்னடா சொல்கிறா? அவனுக்கு நான் ஓகே அப்படின்ற. மச்சான் உனக்கு அவன் ஓகே இல்லை ஆனால் அவனுக்கு நீ ஓகேடா. தாஜிப்னா இதே முல்ல நினைக்கிறேன் அவனுக்கு. அப்புறம் கேள்விப்பட்டேன் எங்கள் வீட்டு கசின், அவன் பேர் கூட மின்னு. வச்சா மின்னுக்கிடா அலெக்ஸ் சுகா அப்படின்னு கூப்பிடுவாங்களாண்டா. நல்லகிறான் பையன். நான் குக்கி போடலான்னு இருக்கிறேன். டேய் அவன் சின்ன பையன், எரும மாடு வயசு உனக்கு அவனை கேட்குதா? அவங்க அப்பாகிட்ட தான் பேசினேன்.
அதெல்லாம் வேணாம், வேற ஒரு நல்ல பையனா பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். அட கொத்தடே கொய்யல மாவனே வி நீ மட்டும் இப்போ கட்டிக்கிறிய குக்கி. அவனுக்கு என்ன வயசு? அவனுக்கு 20 தான் ஆகுது. இது 20ஆ? ஆமாம் மச்சான், ஜஸ்ட் 20. உனக்கு அவனுக்கு 12 வயசு டிஃப்ரெண்ட். எனக்கு அவனுக்கும் கூட தான் 12 வயசு டிஃப்ரெண்ட். விட்றேன், நம்மளுக்கு அங்கிள் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு செட் ஆகணும்னு எழுதிக்கிறா அவள் ஸ்கிரிப்டில். என்ன பண்ணுறது, விட்டு மச்சான், ஜாலியாக இருக்கும். சி வாய மூடு. ஆனாலும் அவனுக்கு 20 வயசு தானாடா? ஆமாம் மச்சான். அப்படியே திரும்பி பார், உன் பக்கத்தில் தானே இருப்பான். எவ்வளோ க்யூட்டாக இருக்கிறான்ல. தூ நாய, ஊரா மட்டும் புருஷனை என்னத்துக்கு நீ வர்ணிக்கிற? அதான் அவனுக்கு புருஷன் இருக்கான்ல, அவனை போய் வர்ணி. ஆஹா, என்னவி காதல் ஜன்னலை திறந்துருக்கியா? போன வைடா புறம்போக்கு. அட பாவீங்களா, கல்யாணம் இவனுக்கு ஆக போகுதுன்னு தெரியாத போதே இந்த ஆட்டம் ஆடணும். இப்போ கல்யாணம் வர ஆயிப்போச்சு, இன்னும் ஆட்டம் ஆட போகிறானோ? சை. ஏ பேபே, என்ன என் மேலே கோவமா? சரி வா, இன்னைக்கு என்னன்னு தெரியும்ல. வா 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 வா, குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பீக்குக்கு போய் இறக்கிடலாம். வாமா. தொடாதரா பொறுக்கிற அஸ்கல். என்ன சொன்னா? பிய பார்க்கணுமா? அண்ணனையா? சிறுபடு. ஐயா, நான் இதுக்கு அவனை பார்க்கணும்? என்னோட பாட்டமே நீ தானே. அவன் டாப்பு, நானும் டாப்பு. எங்களுக்கு என்னமா செட் ஆகும்? இந்த சொங்குக்கு தேட்டே தான். தேட்டேக்கு ஜங்குக்கு தான். சி கருமம், புகழ் மரியாதை. எவ்வளோ தைரியம் தான் நீ சொல்லலடா. வியை மட்டும் பார்த்துருந்தா சொல்கிறான். எப்போ பார்த்த நீ வியை எப்போ பார்த்த நீ? சொல்லு மரியாதையா. அப்படி உண்மையாகவே என் அண்ணன் நினச்சிதான் என்ன லவ் பண்ணியா ஜங்குக்? அறிவு கட்டு நாயே பொறுக்கி தடுப்பிடா. ஐயோ பேபே, அவனெல்லாம் நான் ஏன் பாருறேன். அன்னைக்கு காலேஜில் நீ வந்த பார்த்தியா? என்னைக்கு? அதான் பேபே, ஆண்ணி சரக்கு வச்சுருக்கேன், இறக்கி வச்சுருக்கேன்னு. இல்லையே, நான் முதல்ல அதில் கலந்துக்கவில்லையே. ஐயோ, நீ எங்கே கலந்துக்கிட்ட? அதான் ட்ரைலர் ரூமில் ஆடிட்டு இருந்தியே, அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு படன்னு வந்துடுச்சுமா. அதான் ட்ரைலர் ரூம்லையா? ஏய், அது இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமாச்சே, அதே தான். அங்கே தான் நான் அப்படி பார்த்தோன்னே என்னால் முடியல. அப்புறம் தான் தேடி பார்த்தா உடனே வியோட தம்பி சொன்னாங்க. நீ யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். எப்பா சி, மனுஷனா அவன்? என்ன கேள்வி கேட்குறான். அதுக்கப்புறம் தான் கடைசியாக அவனை திரும்ப மீட் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் கொக்கி போட்டு தூக்கிட்டேனே. இதோ பாதில் எப்படி வச்சுருக்கேன் பாரு. இந்த பாயசத்தை இன்னைக்கு படன்னு குடிக்க போகிறான் அம்மா. நான் செம்மையாக இருக்கிற டே, அதுவும் கோவத்தில் கண்ணெல்லாம் சிவந்து. ஒச்சோ சூப்பராக இருக்கிற. சீக்கிரவா நல்ல நேரத்தில் ஆரம்பிக்கணும். ராகு காலம் வரப்போ தான். வா 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 வா. என்னடா போன்ற பொறுக்கி ஏறி மிதிச்சுன்னு வச்சுக்கோ, தெரிச்சிரும். எது தெரிச்சிருமா? தெரிக்கிறதுக்கு தான். வா வா வா. இங்கே பாரு சக்கோ, எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. வியானனை பார்த்து நான் காலையில் சாரி கேட்கணும். எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் கடைசியாக என்னை ஒரு பார்வை பார்த்தான். அதுவே என்னால் மீள முடியல. என்னால் கூட தான் பேபி மீள முடியல. ஒரு மாதிரி துள்ளி குதிச்சிட்ருக்கான். நீ வந்துடுமா? ஏம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா? வா 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 வா. சி அறிவு கட்டவனே. என்னவா என்னை தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி பேசுகிறா. அதான் நமக்குள்ளே 4-5 வீடியோ முடிஞ்சு போச்சுல. வாய மட்டுப்படா. ஐயோ, அது வந்து லவ்வர்ஸ்மா, இப்போ ஹஸ்பண்ட்ஸில். அதில் ஒரு ரவுண்டு போகலாம் வா, நல்லாயிருக்கும். அதெல்லாம் முடியாது, திருப்பி படுப்பேன். எனக்கே வேறு என் அண்ணனை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. கொத்தா என்னடா ஓவரா துள்ளுற? நானும் அமைதியாக இருக்கலான்னு பார்த்தா ஓவரா ஆடுறேன். கையை விடிச்சவங்க, கையை விட. கையை எதுக்கு பிடிக்கிற? காலை எதுக்குடா கட்டுற? உன்னெல்லாம் ஏற நீ தான் கேட்பிய. டார்க்காக போகலாம். துவர்க்க புரியும். இப்போ மட்டும் தள்ளஞ்சுக்கோ, உன் சாமானுக்கு ப்ராப்ளம் வந்துடும் பார்த்துக்கோ. என்ன பேபே இவ்வளோ பேசுறியா நீ? இந்த திமிரு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ பாரு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. சடான ஒரு சவுண்டு. டே என்னடா கடிக்கிற இடமாடா அது? அங்கே போய் கடிச்சிட. ஏல ஜன்னலாச்சு, என்ன செத்தவங்க? ஒன்றும் இல்லைப்பா, அது ஒன்றும் இல்லை. இல்லை பாதில் முரட்டு பையில சின்ன பிள்ளைய என்னெல்லாம் பண்ணி தொலைச்சா? சக்குக்க
அப்பா அவன் தான்ப்பா அவன் பிள்ளைக்கு பெரிய வேலையை பார்த்துட்டான். எனக்கு கதவை தொடல நடக்க முடியும். போ 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 உன் அப்பா கூப்பிட்றாரு, போய் சொல்லு. கையை காலை கட்டி போட்டா சொல்லுற போடா. இட்டுடே உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்டா. ஏய் போடா. போகிறேன் போகிறேன். என்னடாச்சு? எட்டுக்கால பூச்சி மாதிரி நடந்து வந்துட்டுருக்க? என்ன? அது அது வந்து ஒன்றும் இல்லைப்பா. அதான் டேய் முரட்டுத்தனமாக இருக்காதுல, பார்த்து மெல்லமா, புரியுதா? அப்புறம் ஒன்று அவன் தானே கத்தணும், நீ என்னத்துக்கு கத்துன எமோ அப்படின்ட்டு? அது எப்படியா பாட்ட சொல்கிறது? கடிக்கக்கூடாது எடுத்து கடிச்சிட்டான்ட்டு என்னத்தை சொல்ல நான்? அது ஒன்றும் இல்லைப்பா, அது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க. அப்புறம் மார்னிங்கு நாங்கள் எல்லோரும் சிட்டிக்கு கிளம்புறோம். என்னால் பொசுக்குன்னு சொல்லிட்டேன். அப்போ குக்கு எல்லோரும் தான் சேம். நான் அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன். எனக்கு குக்கு என் கண்ணு முன்னாடி இருந்தால் தான் அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியணும்ல, அதனால். ஏல நான் இப்போன்னு சொல்கிறேன், அவங்க 2 பேருக்குள்ளே நீ போய்க்காத. அதே மாதிரி அவங்க ஒரு 2 பேரோட விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து உன் வீட்டுக்காரர்கிட்ட டேட்டைக்கிட்ட சண்டை போடாதல, புரிஞ்சுதான்? அப்பா வார்த்தையை எடுத்துக்கொள்ள, நீ அவனும் சந்தோஷமாக பார்த்துக்கோ, புரியுதா? அவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வார்த்தை இருக்கும்ல, அதுக்கு தான், புரியுதா? அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா வீக்கி தெரியாமல் தானே எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி கில்ட்னஸ், யாரும் ஃபேஸை பார்த்து பேசிக்கல, வீக்கிட்டையும் பேசிக்கல. ஆனால் மற்றபடி ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. ஸோ மார்னிங் அப்படியே கீழே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. ரொம்ப நேரம் தூங்கி போட்டேனா? எங்கக்கா இங்கே அத்தான காங்கல. ரெஸ்ட் ரூம் போய்க்காரா? சரி நம்ம வெளியே போவோம். டேட்டே குக் குக்கு சொல்லலை, என்னாச்சு? ஏன் கண்ணெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு? என்ன நைட்டெல்லாம் ஒரே அது இல்லை குக், சாரி குக். அண்ணன் ஏதாவது சொன்னானா? ஹர்ட் பண்ணிட்டானா உன்னை? சாரி, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அண்ணன் எங்கே? அண்ணனுக்கு நான் காலையிலே 2-3 டைம்ஸ் ஃபோன் பண்ணேன், எடுக்கலை. அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நானும் வியத்தான், அவ்வளோதான். நீ போயிட்டு ஏன் நின்று சந்தோஷமாக பார்த்துக்கோ, அதுதான் உன்னோட கடமை, புரிஞ்சுதா? அப்புறம் நீ எனக்கும் வியத்தானுக்கும் ஏதோ செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஏன் அண்ணனை சந்தோஷமாக வச்சுக்காம விட்டுறாதெல்லாம், புரிஞ்சுதா? அப்புறம் நீ நாத்தனார் கொடுமை பார்த்துருக்கலாம், அது மாதிரி நாத்தனாரோட கொடுமையை பார்க்க ஆரம்பிச்சிடுவ, பார்த்துக்கோ. அப்புறம் எல்லாத்தையும் பிடிச்சி நான் யூடியூப்பில் போட்டுருவேன். கூக், இந்த இடத்துல உனக்கு காமெடியா? அண்ணனை நல்லா பார்த்துக்கோ. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. டேட்டே வியண்ணா, அண்ணா சாரிண்ணா. எதுக்கு டேட்டே, என்னாச்சு? நீ தூங்குனியா இல்லையா? ஏன் கண்ணெல்லாம் கருவளையமாக இருக்குது, என்னாச்சு? என்ன? இல்லைண்ணா, என்ன? சாரி சாரி, நீ எங்களுக்காக எல்லாமே செஞ்சுருக்க, உனக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி தான். சரி, இப்போ எதுக்கு நீ அழுகுற, என்னாச்சு? குக் நான் எதுவும் சொல்லலைங்க, என்னன்னு தெரில, டேட்டே இப்படி அழுகுறான். சரி, நீ போய்ட்டு அவனுக்கு மில்க் மட்டும் எடுத்துகிட்டு வா, சரியா? சரி அதான். நீங்கள்? இல்லை, நான் டீ டோட்டல் நான் எதுவுமே குடிக்க மாட்டேன். என்ன சொல்கிறீங்க? டீ டோட்டலா? அப்படிலாம் இருக்கக்கூடாது, கால்சியம் எப்படின்னா ஆகும் எனக்கு தெரியாது. நானும் பாலாத்தையும் எடுத்துகிட்டு வருவேன், நீங்கள் குடிச்சிருக்கணும், புரிஞ்சுதா? ஏய் கூக்கு, ஏய் சொல்ல போகிறான், ரொம்ப ஸ்டபனாக இருக்கான். நீ எதுக்கு அழுதுகிட்டே இருக்க? உள்ளவா. அண்ணா வா, வெளியே நின்றாலாத. இப்போ எதுக்கு இப்படி அழுகுற? இங்கே பார், மூக்கெல்லாம் ஒழுகுது. நீ மாத்தாத, சாரி, எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு மேலே செம்ம கோவம் வரும். இப்போ நீ என்னை அடிச்சிடணும் போல இருக்கா, நீ அடிக்கிறியா என்ன? நான் எதுக்குடா உன்னை அடிக்க போகிறேன், நீ என் குழந்த. ஒரு சின்ன வருத்தம் தான், ஆனால் நீங்கள் காட்டுற கேர் லவ் முன்னாடி அது பெரிய வருத்தம் மாதிரிலாம் எனக்கு தெரியல. அண்ணா அண்ணா சொல்லு டேட்டே, என்ன? நீ எங்கள் எல்லாரையும் கேர் பண்ணிக்கிற, உன்னை யாரும் கேர் பண்ணிப்பா, அதனால தான் நான் இந்த டெசிஷன் எடுத்தேன். அதுவும் இல்லாமல் குக்கு ரொம்ப நல்ல பையன், அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். உன்னோட டீனேஜும் சரி, இப்போ வரைக்கும் சரி, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒரு ரோபோட் மாதிரி தான் இருக்க.
ஆஃபீஸு வீடு, வீடு விட்டு ஆஃபீஸ் அப்படிதான். உன் லைஃப்பில் ஒரு லவ்வு, டீனேஜ் அந்த என்ஜாய்மெண்ட் எதுவுமே கிடையாது. நான் பார்த்துருக்கேன். நீ ஒரு மாதிரி சாட்டை மாதிரி இருப்ப. அதனால தான் குக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்னா உன்னை சந்தோஷமாக வச்சுப்பான். அதனால தான் ஏதாவது கோவம்னா டேட்டே காட்டிடுறேன். குக்குக்கிட்ட காட்டாத சரியா? குக்கு மேலே அவனுக்கு அவ்வளோ ஆமாம், அவன் ரொம்ப க்யூட்டுண்ணா. அவன் கூட நீ பேச உனக்கே ரொம்ப பிடிச்சிரும். அப்படியா? சரி, நீ அழாத புரியுதா? உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் இந்த வீயால் தாங்க முடியாது, தெரியும்ல? தெரியும். அம்மா மேலேயும் கோவம் கிடையாதுல்ல உனக்கு? கிடையாது. நான் எப்படி உங்கள் மேலே கோச்சிப்பேன்? அத்தான் வா. என்ன அது? என்ன உங்கள் அம்மா மேலேயும் டேட்டு மேலே தான் கோவம்லாம் கோச்சிப்பீங்க? கோச்சிக்க மாட்டேன்னு சொன்னீங்க. என் மேலே எந்த கோவமும் இல்லைல்ல? அண்ணா உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, நான் வேணா வெளியே போய்க்கிறேன். அண்ணனுக்கு ஷை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். டே சரி சாரி. சரி போ, ரெடியாரு, எல்லோரும் கிளம்புறோம், தெரியும்ல? அதுவும் இல்லையா? ஏன் சங்குக்கு சொல்லியா? காலையிலே என்கிட்டலாம் சொன்னான். அப்புறம் உங்களுக்குள்ள நாங்களாம் ஓகே தான். சரி, நீங்கள் ப்ரைவசியாக இருங்க, நான் வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு டேட்டே வேகமாக ஓடுறான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. இந்த சைடு அப்படியே அவன் 2 கிளாஸ் பாலை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். ஏன்னா குடிங்க. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாதாக்கோ. இப்போக்கா நீங்கள் குடிக்கணும். இங்கே பாரு கோக், நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணுங்க, குடிங்க. குடித்தா தானே எல்லாமே இருக்கும். டீ டோட்டல்லாம் இருக்க தேவையில்ல. எனக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்னா ரொம்ப பிடிக்கும்னு அத்தை சொன்னாங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க ஒரு ஃபோன் காலில் பேசும்போது. யார்? என் அம்மாவா? நிறைய சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒன்றும் டீயும் டோட்டல் இல்லை, காஃபியும் டோட்டல் கிடையாது. நீங்கள் உங்களை கவனிச்சிக்கல. உங்களை கவனிக்க யாரும் இல்லைல்ல, அதை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க பழக்கத்தை. இனி நான் வழக்கத்தை சரியாக்கிறேன். மரியாதையாக இந்த காப்பியை குடிச்சிருங்க, நான் போய் பிரச்சாயிட்டு வந்துடுறேன்னு. இப்போ நம்மளாம் கிளம்பணும்ல, அதான் அப்படி சொல்லிட்டு அவன் ஒன்று போகிறான். அந்த கையில் டம்ளர் இருக்க பாலையும் பார்த்துட்டு அப்படியே பார்க்குறான் உள்ளே போகிற குக்கை. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவன் ஃபேமிலியை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிப்பான். டேட்டிவும் அம்மாவும் டேக் கேர் பண்ணிக்கிட்டாலும் அவனை பர்சனல் ஸ்பேஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. அதுவும் இல்லாமல் அவனோட பர்சனல் பிளேஸை வந்து யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான். அவன் ஒர்க்கு வீடுன்னு மட்டும்தான் இருப்பான். அவனுக்குன்னு இது வரைக்கும் அவன் யோசிச்சதே இல்லை. இப்போ குக்கு சொன்னதை யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலி வந்து டீ டோட்டலே கிடையாது. ஒர்க்கு, போர்ட் மீட்டிங் அப்படின்னு போயிட்டே இருந்தனால அவனோட ஹெல்த்தை வந்து அவன் கேர் பண்ணியிருந்திருக்க மாட்டான். அவனுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் அங்கேயே ஸ்டாப் பண்ணியிருப்பான். எப்போ ஸ்டாப் பண்ணானே அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை நினச்சிட்டு அப்படியே சிரிச்சுட்டே அந்த டம்ளரில் இருக்க பாலை அப்படியே குடிக்கிறான். குடிக்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் அவனோட லிப்ஸில் வருது. நேற்று ராத்திரி சும்மா, இன்னைக்கு ராத்திரி அம்மா என்ன குலாச்சம்னு அப்படி பாரு. காலைல சின்னன்னு இருக்கிறிய, என்ன விஷயம்? நேற்று தொடவே விடலை, இன்னைக்காவது ஏதாவது கிடைக்குமா? சி சங்குக், உனக்கெல்லாம் அப்படி என்ன அப்படியே நின்ற இடத்துல பிச்சுக்கு பிச்சுக்குன்றான். அப்படியே வந்து என் லேப்பில் ஏறி உட்காந்து இப்போ குதிச்சிய அதை பண்ணலாமே. சங்கோ சிப்பத்தில் வந்து இந்த மாதிரி பொறுக்கி மாதிரியான பொறுக்கி மாதிரிலாம் ஆகலை பேபி. அது என்னவோ பார்த்தாலே அப்படி தான் இருக்குது. நான் ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தேன். ஆமாம் பேபி, நல்லா தான் இருந்தேன். உன்னை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிடுச்சு. என்ன கண்ணு உள்ளே வரலாமா? வாங்கத்த. என்னாச்சு? என்னல உங்கள் அப்பா இடியை தூக்கி போட்டாரு. உடனே என் மூத்த பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலான்னு பார்த்தேன். என்ன ஜங்கோ கம்னர, அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போவாங்க கம்னரு. சொல்லுங்கத்த, என்னாச்சு? கட்டிக்கணும்னு சொல்லுங்கள், கட்டிக்கிறேன். சிட்டி போல. என்ன ஜங்கோ கம்மனு இருடா, இல்லை சும்மா பேசுவாங்க கம்னரு. சொல்லுங்கத்த, என்ன வந்திருக்காளா? சொல்லுங்க, நான் கட்டிக்கிறேன். யார் வீட்டில் 2ஆம் தரமாக தருவாங்க? அதெல்லாம் தர முடியாது.
சின்னவனை குக்குக்கு முடிச்சு விடலான்னு பார்த்தா யாரையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்களாமே. என்னல அது? உங்கள் பையனுக்கு அறிவு மாரியே இல்லையா? ஏன் இப்படிலாம் பண்ணி வச்சாரு? அவனை நல்லாவா இருக்கான்? நல்லாவே இல்லை. ஜங்குக், இந்த லேடி இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் பேசுனாங்கன்னு வச்சுக்கோயேன், நீ பறந்துருவ. ஐயோ, இந்த தாய் கிழவி பொம்பளை யார் இங்கே வர சொன்னோம்? எப்படியாவது இவனை சமாளித்து இன்னைக்கு நைட்டு ஆன்னு போகலான்னு பார்த்தா ஐயோகோ அப்படின்னு ஆக்கி விட்டுருவா போலியே குந்தானி. என்னாச்சு ஜங்குக், அமைதியாக இருக்கா? அத்தை. சொல்லு ஜங்குக். இந்த மாதிரி ஒன்று நாலு ஃபுல்லாக அத்தான்னு கூப்பிட்டு வைக்கலான்னு பார்த்தேன். அப்படியே பேசிட்டேருங்க. அத்தவே ஒத்தான்னு வந்துட போகுது. என்னாச்சு ஜங்குக்? அதனால ஹாலில் அப்பா இருப்பார். அப்பாட்ட பேசிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். ஒரு முக்கியமான கால் பண்ணணும், அதான். சரில வந்துடு அப்படி சொல்லிட்டு அந்த லேடி வெளியே போகிறாங்க. அது இந்த சைடு டேட்டே எல்லா பேக்கையும் தூக்கி அடிக்கிறான். ஐயோ பேபி, அவங்க கலையிறாங்க. அதெல்லாம் செட் ஆகாது. மாமனுக்கு எப்பவுமே நீ தான். செருப்பை பிஞ்சிரும் போ. நீ ஒரு ப்ளே பாய்டா. அண்ணா அப்படியே சொன்னான். எல்லாரும் விசாரிச்சு பார்த்தியா? நான் விசாரிக்கும் போதுமே சொன்னாங்க, உன்னோட செக்ரட்டரி எல்லாரையும் முடிச்சு விட்டியாமே. அவ சொன்னான். எந்த நாய் சொன்னான்? அந்த மாதிரிலாம் இல்லை பேபி, யாரோ தப்பாக என்னை பற்றி சொல்லியிருக்காங்க. இது ஒன்றும் இன்றைக்கி நேற்று இல்லை, நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். எதுக்கு உன்னோட செக்ரட்டரி எல்லாம் 1 மந்த் 2 மந்தில் வேலையை விட்டு ஏன் தூக்குறா? எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கூட நீ பெட்ஷேட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஜங்குக் நாய். ஏய், ஏன்னா விட்டால் ஓவராக பேசுகிறான். நானும் சின்ன பையன் கம்முன்னு இருப்பான்னு பார்த்தா ஓவராக தான் சொல்கிறேன். அதுவும் என்னமோ தேவையில்ல அதெல்லாம் பேசுகிறேன்னு. இங்கே பாரு ஜங்குக், கிட்ட வராத. வந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் அப்படின்னு பிடிக்கிறாங்க. கரெக்டாக ஜங்குக் காலுக்கு நடுவில் டேவோட கால் வருது. அதை லாக் பண்ணிவிட்டு அப்படி திரும்பி பார்க்குறான். அவங்க அப்பா அப்படியே வாயில் கை வச்சு நிற்கிறாரு. ஏலா என்னடா இது? ஜாக்கி சான் கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ளே நடக்குதுல்ல. ஊருக்கு கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க, வந்து பார்த்தா என்னடா இது? இப்போ நீ உன் பிடிச்சிக்கிட்டு அடி வாங்க ஆரம்பிச்சியா? டே கொம்பனிடுறோம். ஒன்றும் இல்லை மாமா, அங்கக்குள்ளே பூச்சி போச்சு, அதான். போச்சாப்பா? சரி ஜங்குக், இங்கே வேலை. அதை வரேன்ப்பா, வந்து பார்த்துக்குறேன் உன்னை. போ போ அப்படி சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்கிறான் டேட்டே. அவனுக்கு ஒரு மாதிரி கோவம். ஏன்னா ஜங்குக்கு வந்து ஒழுங்காக காது கொடுத்து கேட்காம அவன் அடுத்த லெவலுக்கு போகணுன்ற மைண்ட் செட்டில் மட்டும் இருக்கான்னு நினச்சிட்டு அவன்கிட்ட கோச்சிக்கிட்டு இருக்கான். சொல்லுங்க தான், என்னாச்சு? டேட்டே எங்கப்பா? என்ன ஜங்கு? அம்மா, என்னம்மா கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டேன்டா. நான் வேணா முன்னாடி காரில் போயிடுறேன். நீ அண்ணா குக்கு எல்லோரும் ஒன்றா வந்துடுறீங்களா? ஏம்மா எல்லோரும் ஒன்றா போகலாம்? ஏன், என்னாச்சு? இல்லைடா, நான் வீக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்குடா, அதான். அது வந்து அத்தை, நீங்கள் ஏன் இப்போ பயப்படுறீங்க? பேசிக்கலாம், வீட்டில் போய் எல்லாரும் பேசிக்கலாம். நான் கூட வீக்கிட்ட பேசணும். இங்கேருந்து ஏதாவது பேச போய் அப்பாவுக்கும் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் நம்ம வீட்டில் போய் பொறுமையாக பேசிக்கலாம், ஓகேவா? இல்லை மாப்பிள்ள, அது வந்து பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அவங்கள மெல்லமாக கூட்டிகிட்டு வெளியே வராங்க. பார்த்தா வி வந்து குக்கியை ஒரு சைடு கையை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு அவங்க அப்பாட்ட எதோ பேசிகிட்டு இருக்கான். உடனே ஜங்குக் வேக வேகமாக டேவையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டுட்டு வரான். என்னாச்சு வி, என்ன? ஒன்றும் இல்லை ஜங்குக், எனக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அதனால நானும் குக்கும் ஃபஸ்ட்டு போயிடுறோம். நீ டேவும் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துடுறியா? ஏன்? இல்லை, எல்லோரும் ரெடியாக தான் இருக்கோம் வி, எல்லோரும் ஒன்றாவே போயிடலாம். அப்படியா? சரி. அப்புறம் வி, சொல்லு ஜங்குக், என்ன விஷயம்? அது வந்து மேரேஜு. தெரியும், எனக்கு புரியுது. இல்லை, உனக்கு புரிஞ்சாலும் நாங்கள் செஞ்சது தப்பு தான். அதுவும் இல்லாமல் வேணாம், இதை பேசிக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். இங்கே ஓகே குக் போகலாம். சரி, நான் அப்பாக்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் தான், ஒரு நிமிஷம். சரி, சொல்லிட்டு வா, நான் காரில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரியா தான். ஏய் குக்கு, சொல்லுங்கண்ணா, என்னென்னாச்சு? ஏன்னா உன் புருஷன் அப்படியே ஓவராக துள்ளுறான், பேசுறதுக்கு கூட நிற்க மாட்டானா, அப்படியே போகிறான். ஆமாம், தப்பு தான், அதுதான் பேசுகிறோம்ல, அப்படியே போகிறான்.
அண்ணா, என்னண்ணா நீங்க இப்படி பேசுறீங்க? அவருக்கு அது கஷ்டமா இருந்தா தான் சண்டை போடணும். அவருக்கு இந்த கல்யாணத்துல ஓகே தான். அதனால தான் அத பத்தி ஏன் நீங்கலாம் தப்பா எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட போறீங்கன்னு நெனச்சுட்டு அத வேண்டான்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்டா, அவன் பேசின வார்த்தையில இந்த அர்த்தம்லாம் அடங்கியிருந்ததா? அண்ணா, அது உங்களுக்கு புரியாது. என்னோட வீட்டுக்கார பத்தி எனக்கு தெரியும். என் அத்தா அததான் சொன்னாரு. அவரு அவரு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. அதனால தான் அத பத்தி பேச வேணாம். அப்படி ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு கரெக்ட்டா தான் இருக்கு. என் வீட்டுக்கார் சொன்னா எல்லாமே உண்மைதான். எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். என்னங்க அத்த நீங்க கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. என்ன ஆச்சு? வாங்க போவோம். அவர் சொன்னார்ல சத்தம் போடாரு வாங்க. அப்படியே குக்கு வந்து என்ன பண்ணுறான்னா வியோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ காரில் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஸோ டிரைவர் சீட் பக்கத்தில் வந்து அவங்க அம்மா உட்கார போகிறாங்க. அப்போ தான் ஏங்க அத்தை அங்கே உள்ள ஏன் உட்காடுறீங்க? பின்னாடிக்க வாங்க. நம்ம இல்லை இங்கே உட்காந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டே போவோம். நான் விலாக் எடுக்கலான்னு இருக்கேன். என்ன விலாகா? ம் ஆமாத்தான். உங்களுக்கு தெரியாதே, நான் யூடியூபர். நான் எல்லாத்தையும் விலாகில் போடுவேன். ம் என்னோட மேரேஜ் இதுதான் போட முடியல. என்ன டேடே பிளாக் பண்ணலாமா? இல்லை கோக், அது வந்து கோக் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயோ அண்ணா, நீங்கள் 2 பேரும் பின்னாடிக்கா போய்க்கோங்க. நானா அத்தை, அப்புறம் அத்தான், நாங்களும் 3 சேர்ந்து விலாக் எடுக்க போகிறோம். இங்கே பாரு கோக்கு, எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ எதுனாலும் பண்ணு, நான் அதை எதுவும் சொல்ல மாட்டேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? அத்தான் குக், ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறு, நம்ம போகும்போது பார்த்துக்கலாம். சரிட்டே அப்படி சொல்லிட்டு அப்படி வண்டியில் ஏறுறான். கொஞ்சம் சோகமாயிடுறான். நடுவில் குக்கு உட்காந்துருக்கான், சைடில் வி, இந்த சைடில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. பின்னாடிக்கா போயிட்டாங்க ஜங்குக்கும் டேட்டேவும். என்ன பேபி அப்படியே மூஞ்ச சுருன்னு வச்சுட்டு வர, என்ன ஆச்சு? எனக்கு பின்னாடி உட்காரவே பிடிக்காது. தூக்கி தூக்கி போடும். எனக்கு வாமிட் வந்துடும். ஐயோ அவ்வளோதானா? வா வந்து லேப்பில் உட்காந்துக்கோ. அறிவு கட்டவனே போடா. ஏ ஏ ஏ உட்கார மட்டும்தானே சொன்னேன். மற்றதெல்லாம் இந்த ட்ராவலே பண்ணிக்கோ. என்னாச்சு? ஒன்றும் இல்லைண்ணா. ஏன் ஏன் உனக்கு தான் பேக் சீட் செட் ஆகாதே. நீ வேணா முன்னாடி வரியா? நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். வாவி பின்னாடி உட்காந்துட்டு நம்ம எதாவது பேசிட்டு போகலாம். பொறுக்கி ரஸ்கர், என் அண்ணனுக்கு ரூட்டு விட பார்க்குறியா நீனு? ஐயோ பேபி, நான் தான் சொல்லியிருக்கேண்ணே, எப்பவுமே என் ரூட்டு உங்ககிட்ட மட்டும்தான். போய முடு அப்பனே மலையில் உட்காரு. கொஞ்சம் தொலைறேன். இல்லவி, நாங்கள் அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே வருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, உனக்கு வாமிட் ஏதாவது வர மாதிரி இருந்தால் ஃப்ரெண்டில் வா, ஓகேவா? ஓகே. பார்த்தல என் அண்ணனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு. இப்போ மட்டும் உன்னை பற்றி சொன்னேன், பாயசம் போட்டுருவோம். ஐயோ அப்படியே அம்மா பயமாக இருக்குது எனக்கு. சரி வா லேப்பில் உட்கார். என்ன லேப்பில் உட்கார சொல்லிட்டு காலை வெப்பரப்பானு விரிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அதில் உட்காரு, நான் லாக் பண்ணிக்கிறேன். கையை வச்சு சும்மாடுறோம். என்ன பின்னாடி சீட்டில் ஒரு மாதிரி சத்தெல்லாம் கேட்கு. இப்போ ஒருத்தன் கூக். சொல்லுதே என்னாச்சு? விலாக் எடுக்கலாம்னு சொன்னியே, எடு. சரி சரி. ஏன் ஆனால் கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் ஆகும்ல. சரி அப்படி சொல்லிட்டு வி அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கான். ஸோ அப்படியே கேமரா அவன் அப்படியே ஆன் பண்ணுறான். ட்ரைபேட் மாதிரி வச்சுருக்கான், அப்படியே திருப்புறான். ஹாய் வீவர்ஸ், நான் தான் உங்கள் குக்கு. நம்ம இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா, நான் ஃபஸ்ட்டு என் அத்தா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணன் சங்குக், ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய். குக்கு, என்னாச்சு டேட்டே? நீ வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி லைவ் ஆன் பண்ணியிருக்க பார். அப்படியா? அச்சோ, நான் யூடியூப்பில் அப்படியே ஆன் பண்ணிட்டேண்ணா. சரி, நான் கட் பண்ணிடுவான். இல்லை நீ அப்படியே எடு அங்கே பார், கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அப்படியே பாரு குக். சரி அண்ணா. டேய் ஜங்குக், கேமராலாம் இருக்குடா, கையிடுறோம். எங்கடா பேண்ட்டுக்குள்ளே கையை விடுறா பேபி? இனி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. கமெண்ட்ஸ் எல்லாம் என்ன எனக்கு இப்படி வருது? என்ன பின்னாடி உட்காந்துருக்கவன் ரொம்ப ஹாட்டாக இருக்கான். ஏல செத்த மொழிகளா, பின்னாடி இருக்கிறது என் அண்ணனோட ஹஸ்பண்டும். உங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க கப்பிள்ஸு. அப்புறம் என் அத்தானை பார்க்குறீங்களா வீவர்ஸ்? அத்தான் என்ன கோக்கு, என்னாச்சு?
அதான் ஹாய் சொல்லுங்க அதான் என் வியூவர்ஸ்க்கு. டேய் சொல்லண்டா. அம்மா நீங்கள் வேற சப்போர்ட்டா? டேய் எல்லாம் ஜாலியாக போகிறோம், ஃபஸ்ட்டு வாட்டி வரான் அவன் நம்ம கூட, அதனால் இப்படியே சொல்லுங்க எல்லாத்தையும். சரி ஹாய். ம் பார்த்தீங்களா, இதான் என்னோட அத்தான், என் வீட்டுக்காரர். இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார்ல. கோக் கட் பண்ண. ம் சரி. என்ன இவ்வளோ வேகமாக கமெண்ட் வருது? அத்தான் பார்க்க அழகாக இருக்கு. தேங்கு தேங்கு. ஏன் அத்தான் ரொம்ப அழகு தான். கண்ணு போட்டுறாதீங்க பிள்ளைங்களா. என்னாச்சு? என்ன இது? ஐயோ என்னல ஊராமுட்டு புருஷனுக்கு இப்படி அலையங்க. இருங்கள கட் பண்ணுறேன். உங்களுக்கெல்லாம் நான் விலாகு தான் போடணும் போல, லைவுக்கு வரவே கூடாது. என்ன இப்பெல்லாம் கேட்காங்க? என்னாச்சு குக்? ஏன் டென்ஷனாக கத்திட்டு இருக்க? விலாக் எடுக்கிறேன் தானே சொன்னேன். எங்கே தான் எடுக்க? இங்கே பாருங்க, எல்லாம் கமெண்ட்டும் பொட்ட பிள்ளைங்க இப்படி போடுதுங்க. மற்ற சோசியல் சர்வீஸ் வீடியோ நான் போட்டேன்னா ஒருத்திக்கா வரமாட்டா. இன்னைக்கு என்னவோ இம்பிட்டவோ வந்து விழுந்துட்டு அதான் நான் கண்ணு போட்டுடுச்சுங்க. ஆமாம், என் அண்ணன் ரொம்ப ஹேண்ட்ஸம்ல அதான். ஆமாம் ஆமாம். தேதே என் அண்ணன் கூட ஹேண்ட்ஸம் தான். ஹேண்ட்ஸமா? ஓ அண்ணனா? நல்லா முட்டைக்கண்ண ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க. என் அண்ணனோட ஓ அண்ணன் ஒன்றும் ஹேண்ட்ஸம்லாம் கிடையாது. யார் சொன்னா? இங்கே பார்த்துக்கோ. உட்கார். அத்தான் பாருங்க தான், நீங்கள் ஹேண்ட்ஸம் தான், ஆனாலும் என் அண்ணனும் ஹேண்ட்ஸம் தான். அப்படியா? என்னை விட ஓ அண்ணன் ஹேண்ட்ஸமா? இல்லை, என் வியா தான் ஹேண்ட்ஸம். டேய் குக், அண்ணனை விட்டுட்ட? இல்லைண்ணா, அண்ணனா நீ ஓகே, வீட்டுக்காரரா இல்லை அண்ணங்காரரான்னு கேட்கும் போது நான் வீட்டுக்காரரை தான் சப்போர்ட் பண்ணுவேன். டேய் பார்த்துக்கோ, உனக்கு முட்டை தான். என்னோட ஓட்டு எப்பவுமே என்னோட வி அண்ணனுக்கு தான். டேட்டே நீ இறங்குறதுக்குள்ளே என்ன ஆகுறதுன்னு போகிற அப்படி சொல்லிட்டு அப்படியே கப்பல்ஸ் எல்லாம் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மிட் நைட்டில் போய் அப்படியே ரீச் ஆகுறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸில். குக் குக் சொல்லுங்க தான், என்னாச்சு? வா, நீ தான் ஃபஸ்ட்டு காலை வைக்கணும், புரியுதா? இல்லை அத்தான் அத்தான் அதோ பின்னாடி தான் வந்துட்டுருக்கான். என்னாச்சு குக்? உள்ள புள்ளியா நீ? இல்லை தான், நம்மளோட நியூ ஜேர்னியில் சரி நம்ம 2 பேரும் ஒன்றா போகலான்னு. சரி. ஓ வி, கங்க்ராச்சுலேஷன். யாருக்கும் சொல்லாமல் சேஃபாக அவங்க மேரேஜை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க போல். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சடனா. ஓ கேள்விப்பட்டேன், உங்களுக்கே தெரியாமல் தான் மேரேஜ் பண்ணிட்டாங்களாமே. யார் அப்படி சொன்னா? அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆக்சுவலி இது அரேஞ்ச் மேரேஜ். என் அம்மா எனக்கு என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுறது தான். ஸோ இது ஒன்று என் லைஃப்பில் புதுசு இல்லை. அப்புறம் ஒன்று, நீங்கள் வெறும் என்னோட ஜஸ்ட்டு கம்பெனி பார்ட்னர் தான். நீங்கள் ஒன்றும் என்னோடய ஃபேமிலியோட விஷயத்தை பற்றி பேசணுன்னு எந்த ஒரு அவசியமே இல்லை மிஸ். இல்லை தப்பாக எடுத்துக்காதீங்க மிஸ்டர் வி. நான் அந்த கான்ட்ராக்டில் சைன் வாங்கலான்னு தான் வந்திருந்தேன். ஸோ நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு சொன்னனால கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதான் பிஸ்னஸ் இதை ஆஃபீஸில் பார்த்துக்கலாம். என் வீடு தேடி வந்து பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது அந்த மாதிரி பிஸ்னஸ். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் மிஸ். ஸோ ஓகே ஓகே இல்லை வெயிட். இவளா? இவ்வளோ யார் இங்கே வர சொன்னோம்? ஆளும் மூஞ்சி முகர கட்டையும். டேட்டே குக் என்னாச்சு? யார் இவ? மூஞ்சும் முடியும் நல்லாவே இல்லை. அவளை நல்லா பார்த்து வச்சுக்கோ. அண்ணனை கரெக்ட் பண்ணுன்ட்டு ரொம்ப வருஷமாக சுற்றிட்டு இருந்தா, இங்கேயும் வந்துட்டா. எது அத்தானையா? மூஞ்ச பாரு, முத்திர மூஞ்சி. இவளா? இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கும் டேவோட லக்கேஜ் எடுத்துகிட்டு வரான். ஸோ வரும்போது அந்த பொண்ணு வந்து ஜங்குக்கை இடிச்சிட்டு அப்படியே ஜங்குக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே பார்த்துட்டு பேச்சு கொடுக்குறா. ஓ மை காட், இன்னொரு ஹேண்ட்ஸமா? என்னோட ஹாட் தாங்காதே. பை த வே ஹேண்ட்ஸம் இல்லை நீங்கள் ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க. உங்கள் பேர் என்ன? ஹலோ மேடம். மேலே வந்து மோதிட்டு சாரி சொல்லணுன்ற ஒரு காமன் சென்ஸு, ஒரு மேனஸ் கூட உங்களுக்கு இல்லை. வழி விடுங்க, ஜஸ்ட் மூவ். ஓ மை காட், ரொம்ப ரூலாக பேசுகிறீங்க. பை த வே என்னோட பேர். நீ ஒன்றும் கிளம்பலையா? டே என்ன விஷயம் நான் கேட்கணும். இஸ் மைன், புரியுதா? மூடிட்டு போடி. ஐயோ பேபிக்கு ஜெலஸ் ஆதா? இப்போ பாரு.
சொல்லுங்க. நீங்க ஏதோ கேட்டீங்கன்னா என்னோட ஃபோன் நம்பரா? இது ஜங்குக். என்னடா ஃபோன் நம்பர் அவ கேட்டுடா. அவள ஏய் பேபி இல்ல 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 இல்ல. ஏய் இங்கேருந்து போயிடு. அப்புறம் என் பேபிக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன். புளியா மாறி அவ்வளோதான். ஓடு ஓடு. ம். இந்த ஃபேமிலியில இருக்கிறதுங்கெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என்னாச்சு ஜங்குக்? அவ என்ன உன்ட்ட ஃபோன் நம்பரா கேட்டா? அவளுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் அண்ணனை மடக்க பார்த்தா, இப்போ என்னுடையவனே மடக்க பார்க்குறாளா? ஐயையோ! பேபி நீ ஜெலஸ் ஆகும்போது செம்மையா இருக்கிற. அந்த மூடுலயே அப்படியே நம்ம ரூமுக்கு போயிடலாமா? ச்சீ! எப்போ பார்த்தாலும் உன் கதையே என்ன? சரி வா போலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல. ஐயோ! முடியலையே. என் பேபிக்கு என் மேல ஆ ம் 5 மினிட்ஸில் மைண்டு மாறிடும். சீக்கிரம் வா. அப்படி சொன்னோன்னே இந்த சைடு ஜங்குக்குட்டயும் வேகமாக அவங்க ரூம் போயிட்டாங்க. குக்கு அப்படியே ஹாலில் சுற்றி சுற்றி பார்க்குறான். அவனுக்கு வீடு வந்து அப்படியே அமைதியாக இருக்குது. அவனுக்கு அவன் வில்லேஜ் வீடு மாதிரி இல்லை, பட் நல்லா இருக்குது. அப்படியே பார்த்துட்ருக்கான். ஸோ அப்படியே வியோட ரூமுக்கு போகிறான். போய் பார்த்தா அஹ், குக்குக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சைடில் கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம். அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். என்னாச்சு? ரூம் பிடிக்கலையா என்ன? இல்லை தான், எனக்கு புரியல. இந்த சைடில் இருக்கிறது, இந்த கபோர்டு எல்லாம் நான் ஏற்கனவே யூஸ் பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது அதான். அதான் கேட்கேன். அதுவா? அது உன்னோட ரூமில் இருக்க மாதிரியே நான் கொஞ்சம் டச் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தேன். ஏன்னா நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, அதான். ஓ, அதான். உண்மையாவா? உங்களுக்கு என் மேலே அவ்வளோ கேரா? அப்புறம் நான் தானே கேர் பண்ணிக்கணும் இனி. ம். உண்மையாவா? அப்போ உங்களுக்கு இந்த குக்கை பிடிச்சிருக்கா? ம், பிடிச்சிருக்கேன். அப்புறம் அப்போ நம்ம மேரேஜை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணிட்டேனே. ஏன் அதில் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா என்ன? இல்லை, சும்மா இன்னும் நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்களான்னு நினச்சாதான். அப்படிலாம் எதுவும் இல்லை குக். எனக்கு புரியுது. நான் எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். நான் கொஞ்சம் அதான் அன்றைக்கே சொன்னேனே, கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். ஓகே, எடுத்தோடனே நல்லா டக்குன்னு அந்த புரிஞ்சுக்க முடியாது குக். நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன், கற்றுக்குறேன். ஓகேவா? அது வரைக்கும் உன்னால் வெயிட் பண்ண முடியுமா? ம். அதான் நான் வெயிட் பண்ணுறேன். நான் வெயிட் பண்ணாமல் வேற யாருக்கு வெயிட் பண்ண போகிறேன்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இது வீக் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த ஹக்கு. ஸோ 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ கதவு வழியாக அவங்க அம்மா பால் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க 2 பேருக்கும். ஸோ இவங்க பேசின கான்வர்சேஷன்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்களும் அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ டேஸ் எல்லாம் இப்படி தான் போகுது. வி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக்கை புரிஞ்சுக்கிறான். குக்கு கொஞ்சம் நாட்டி டப்பு டப்புன்னு பேசினாலும் ஒரு மாதிரி அவனுக்கும் புதுசாக இருக்குது. கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான் வீட்டில் இருக்கவங்க எல்லாரு கூடயும். இந்த சைடு எப்பயும் போல் ஜங்குக்கும் டேட்டேவும் ஒரே அவங்களுக்குள்ள டாம் அண்ட் ஜெர்ரி சண்டைங்க தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ம். ஏனுங்க, நல்லா அள்ளி பிடிச்சி சாப்பிடுங்க. ஆஃபீஸ்க்கு நான் காலேஜ் முடிஞ்சோடனே லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? நீங்கள் அங்கே இருக்க அந்த யாரை அந்த செக்யூரிட்டி அவகிட்டலாம் சோறெல்லாம் வாங்கி சாப்பாடு இதுங்க. நான் எடுத்து வரேன், சூடாக எடுத்து வரேன் என்ன? ஐயோ குக், இதை தான் நீ டெய்லியுமே சொல்லிகிட்ருக்க. பரவாயில்ல, நீ காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடு, புரியுதா? நான் பார்த்துக்கிறேன். ம். உங்களை பார்த்துக்க தான் நான் இருக்கேன். என்னங்க அத்தை, நீங்கள் அமைதியாக இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்க. நான் என்னத்த சொல்கிறது குக். இங்கே பாரு வி, உன்னை ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணிட்டான். அவன் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே கேட்டுக்கோ. மா, நீங்களும்மா. ம். ஆமாண்டா, அப்புறம் வேற என்ன? பாரு என் தம்பி என்ன அழகா குடும்பத்தை ரன் பண்ணுறான்னு. நீயும் இருக்கே. பேசாத ஜங்குக். முதல்ல கையை பேண்ட்டுக்குள்ளேருந்து எடு. பேபி, நான் எதுக்கு பேபி எடுக்கணும்? அது எந்த? நான் சொன்னது என் பேண்ட்டுக்குள்ளேருந்து உன் கையை எடுன்னு சொன்னேன். அதுவும் என்ன தான் பேபி, கம்மனு இரு. டேய், யாராவது பார்க்க போகிறாங்கடா. யார் பார்க்க போகிறா பேபி? நீ வந்தோடனே பார்த்துட்டான். அவனே கம்மன் தான் இருக்கான். அட்டா பாவி, என்ன பார்த்துட்டானா? பார்த்துட்டான் பேபி. ஏன் அத்தைக்கு கூட தான் தெரியும். புக்கு கூட பார்த்துட்டு அவன் வாட்டுன்னு இருக்கான். எல்லாருக்கும் தெரியும் பேபி, நம்ம ஒரு மாதிரி அந்நியமான கப்பல்ஸ்னு. நீ ஏன் கவலைப்படுற? அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ரெடியாக இரு, ஹனிமூனுக்கு கிளம்புறோம், தெரியும்ல? ம். இல்லை, அதெல்லாம் இல்லை. என்னாச்சு டே, எது கத்துற? அதுவா, இங்கே பாரு, உன் அண்ணன் ஹனிமூனுக்கு டிக்கெட் போட்டிருக்கான். ம், தெரியுமே.
அன்னைக்கு சொன்னாங்களே எல்லாருக்கிட்டையும், அத்தைக்கு தெரியும், எனக்கு தெரியும், அத்தானுக்கு தெரியும். இன்னைக்கு நைட்டு தானே நான் ஃப்ளைட்டு. ஆ ஆமாம் குக், இன்னைக்கு நைட்டு தான். ம், எல்லாருக்கும் தெரியுமா? சரி ஜங்குக், உனக்கு அறிவில்ல? குக்குக்கும் இப்போ தானே மேரேஜ் ஆச்சு. வி அண்ணனுக்கும் குக்குக்கும் சேர்த்தே நீ போட்டிருக்கலாம்ல. இங்கே பாரு டேட்டே, எனக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்குது. இந்த 1 வீக் ஃபுல்லாக நான் கொஞ்சம் பிஸி. என்கிட்ட கேட்டான் ஜங்குக், நான் தான் வேண்டாம், நாங்கள் அப்புறம் பார்த்துக்குறோன்னு சொன்னேன். ம் வி அதெல்லாம் அதெல்லாம் கூடாது. ஐயோ, இவன் வரலனா இவன் ஹனிமூன்ல இருந்து என்ன என்னை விடவே மாட்டானே, கான்சீவ் ஆக்கி தான் வெளியே கூட்டிகிட்டு வருவானே, வெறித்தனமாக பார்க்குறானே. என்ன பேபி, மைண்ட் வைஸ்ன்னு வெளியே ஏதோ சொல்லிட்டு இருக்கா? உனக்கு தெரியுமா 2 வீக்ஸு. ம் 2 வாரம் ஹனிமூன் யாராவது போவாங்களா? இல்லை இல்லை, எனக்குமே ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்லாம் வருது. எனக்கும் நம்ம வேற ஒரே காலேஜ். நீ ஏதாவது சொல்லுவோம் அண்ணன்ட்ட. ம் ஏன் அண்ணன்ட்ட என்ன சொல்லுது? என் அண்ணன் எடுக்கிறதா முடிவு. இங்கே பார்த்துக்கோங்க, நீங்கள் பத்திரமா போயிட்டு சந்தோஷமா வரணும். நீங்கள் சிக்கன் போயிட்டு வந்ததுன்னா அடுத்த ட்ரிப்பு நானும் என் அத்தானும் போக முடியும். என்னங்கத்தா? ஆ ஆ ஆமாம் ஆமாம். என்னடா இது, அவன் என்ன சொன்னாலும் இவன் ஆமாம் ஆமாங்கிறான். குக், சொல்லுங்கத்தா, என்னாச்சு? என்னடா பண்ண? என் பையன் எது சொன்னாலும் ஆமாம் ஆமாங்கிறான். ம் அதெல்லாம் அப்படிதான். அப்படி சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டே ஜங்குக்கும் டேவும் வந்து அவங்க அனிமனுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ ஹாலில் வந்து நம்ம குக்கு மட்டும் உட்காந்து அவன் ஏதோ அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கான். அவங்க அத்தை வந்து சாப்பிட்டுட்டு உள்ளே போய் படுத்துட்டாங்க. வி இன்னுமே வரல. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹாலில் உட்காந்துட்டு இருந்துட்டு. என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, அத்தானை காணும். என்ன வீடியோ கால் இது? ஏய் தே, என்ன போயாச்சா? ம் போயாச்சு, வந்தாச்சு. அதான் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கால் பண்ணேன். இங்கேக்கா உன் அண்ணனுக்கு ராத்திரி ஆச்சுன்னு தெரியலையா, இன்னும் வரல. அத்தை சாப்பிட்டு போய் படுத்தாச்சு, மருந்துலாம் சாப்பிட்டு. ஓ அப்படியா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு, ஓகேவா? அப்புறம் ஒன்று, அந்த ஒருத்தி வந்தால நேற்று. ம் ஆமாம், அந்த வெந்த மூஞ்சி. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை, அவள் வந்து சரி கிடையாது. அப்படி சொல்லி அந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து டே வந்து குக்கு கிட்ட சொல்கிறான். குக்கு இருக்க வரைக்கும் உனக்கு என்ன பயம்? அவளை நான் குக் பண்ணிடுறேன், நீ கவலைப்படாத, புரியுதா? அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. உடனே குக்கு எழுந்திரிச்சு போய் கதை திறந்தா வி அப்படியே ஒரு மாதிரி கேராக நிற்கிறான். பார்த்தா அவன் வந்து ஒரு பொண்ணு ஷோல்டரில் சாஞ்சிட்டு இருக்கான். வேற யாரும் இல்லை, அந்த பிஏ பொண்ணு தான். என்ன என்ன ஆச்சுங்க? கல் சாப்பிட்டீங்களா? என்ன? ஆ அது சக்ஸஸ் பார்ட்டி குக். எனக்கு இது செட்டே ஆகாது. என்னோட போர்ட் மீட்டிங்கில் இருக்கவங்களாம் ஏதாவது நினச்சிக்கூடாதுன்னு ஒரு கிளாஸ் தான் சாப்பிட்டேன். அது என்னவோ ஒரு மாதிரி இருக்குது குக். எனக்கு இது பழக்கமே இல்லையா தான். என்னங்க வாமிட் வருதா? வாங்க அப்படி சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அப்படியே படுக்க மட்டும் வைக்கிறான். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணும் அப்படியே வந்து நிற்கிது. என்ன? அப்புறம் கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் போங்க. அது நைட் ஆகிடுச்சு. இப்போ எப்படி போகிறது? டிரைவரை கூப்பிட்றேன், அவர் உங்கள் வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுருவார். என்ன இப்படி பிஹேவ் பண்ணுற? உன் ஹஸ்பண்டை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கேன், இங்கே ஸ்டே பண்ணலாம் சொல்ல மாட்டியா? நான் எதுக்கு சொல்லணும்? நீங்கள் வந்து கிளம்பிக்கோங்க. பத்திரமா கூட்டிகிட்டு போய் என் கார்ட்ஸ் விடுவாங்க. அப்படி சொல்லி குக்கு உடனே வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். பட்டிக்காடு ரொம்ப உஷாராக இருக்கான், பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவன்னு போயிடுறா. இந்த சைடு அப்படியே திட்டிக்கிட்டே புலம்பிக்கிட்டே ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறான் வீக்கு. ஏனுங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? பிஸ்னஸ் மீட்டிங்கோட ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்லான்னு சொல்லிட்டே இருப்பீங்க. ஏங்க எது கொடுத்தாலும் குடிச்சிருவீங்களா? ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க? எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு இது பழக்கமே இல்லை. நான் எவ்வளோ சொன்னேன், எனக்கு பிடிக்காத விஷயத்த யாராவது பண்ண சொன்னால் நான் பண்ணவே மாட்டேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது குக். ஃபோர்ஸ் பண்ணிட்டானுங்களா? போனாலே ஒருத்தி அவ்வளோதான் இருப்போம், கட்டையில் போக. ஏனுங்க குளிக்கிங்களா? கொஞ்சம் குளிச்சிங்கன்னா சரியாயிடுவீங்க, சரியா? சரி, நான் உங்கள் சட்டை துணியெல்லாம் நான் இப்போ கலட்ட போகிறேன்னா எதுவும் எடுத்துக்காதீங்க. சரி, உனக்கு எல்லாம் உரிமையாக இருக்குது, நீ பண்ணு. சரி அத்தா. சரி மெல்லமா வாங்க, இங்கே உட்காங்க, நான் இப்போ பேண்ட்டு ஷர்ட்டை கழட்டுறேன்.
என் வீட்டுக்கார கலட்டுறதுக்கு எனக்கு தயக்கம் இல்லை தான். ஆனாலும் இந்த கூச்சம், துவர்ப்பு அறுப்புன்ட்டு எது எதோ வந்து என் வயிற்றுல பறக்கு. ஒரு மாதிரி இருக்கு. ம், அதான் சொல்ல கேட்கணும். நான் இங்கெல்லாம் தொட்டு பார்க்கலாமா? ஆ, ஆ, சரி சரி, இப்படி தொட்டுக்கிட்டாதான் உண்டு. என்னம்மா வச்சிருக்காரு பாடிய, மூஞ்ச பார்க்க குழந்தை கணக்கா இருக்கு. சட்டையை திறந்து பார்த்தா தானே தெரியுது பாடி அழுக்கு மாதிரி இருக்குன்னு. கண்ணே பட்டுருச்சுல. என்ன பண்ணிட்டு இருக்கேன்? விட்டா சுற்றி போட்டு சூடாயுது எடுத்துகிட்டு வந்து நெஞ்சில் சொருகிற போகலாம். என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்கு. தண்ணி எடுத்து மேலே ஊற்றி விடு. ஆ சரி அத்தான், நீங்கள் இந்த டப்பில் உட்காந்துக்கோங்க, நான் தண்ணி திறந்து விடுறேன். எங்கள் ஊரில் எருமை மாட்டெல்லாம் நான் தான் கழுவுவேன். எது? என்னை பார்த்தா உனக்கு எருமை மாடு மாதிரியா இருக்கு? அதை சொல்லலைல, அது இவ்வளோ பெரிய இது, அதையே நான் அசால்ட்டாக கழுவிடுவேன். உங்களை நான் சுத்தமாக வச்சுக்க மாட்டேனா? அது சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போய் நீங்கள் உங்களை எருமை மாடோட கம்பேர் பண்ணிட்டீங்களா மச்சான்? நீங்கள் அதை சரி தொடலாமா? சரி. ஐயா, அங்கெல்லாம் கை வைக்காத, ஒரு மாதிரி ஹீட் ஆகுது. எனக்கும் தான் அது என்னவோ தெரியல. அது கை அதை விட்டு கீழே எங்கேயும் போக மாட்டேங்குது. அதான். ரொம்ப நேரமாக உன் கை அங்கே மட்டும்தான் இருக்கு குக். கையை நகர்த்திட்டு போ. சரி அத்தான். கேரில் இருந்தாலும் கரெக்டாக இருக்காருல என் வீட்டுக்காரரு, அசைக்கவே முடியலை. ஸோ டேஸ்லாம் இப்படி தான் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக வி வந்து குக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சைடு எப்பயும் போல் ஜங்குக்கும் டேவும் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக அவங்க லைஃப்பையும் லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. காலேஜில் என்னாச்சு குக்? அல்ல, இன்னைக்கு அத்தான் லஞ்சே எடுத்துட்டும் போகல. மத்தியானக்கா வருவாரான்னு தெரியல. அதான் டிரைவர் அங்கிளாக சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். நான் அப்படியே காலேஜில் இருந்து அப்படியே ஆஃபீஸ் போகலான்னு இருக்கேன். அப்படியா? சரி, நானும் வரேன். எதுக்கு? உங்கள் அண்ணனை பார்க்கணுமா? இல்லை இன்னைக்கு மீட்டிங்கு ஜங்குக்கோட கம்பெனியை தான் டைப் பண்ண போதில்ல, அண்ணன் கம்பெனியோட. ஸோ ஜங்குக்கும் வருவான். அப்படியே பார்த்துட்டு கூட நம்ம எல்லாரும் டேட் மாதிரி போயிட்டு வரலாம். இதுவும் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம 4 பேரும் ஒன்றா இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்ல. ஆமாம் குக். அப்படி சொல்லிட்டு டேவும் குக்கும் அப்படியே காரில் கிளம்பி போகிறாங்க. அண்ணா, ஏன்னா 2 பேரும் ஆஃபீஸ் கிளம்பி வந்திருக்கீங்க? நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்தேன். ஸோ ஜங்குக்கும் வருவான்ல, ஸோ அப்படியே மீட் பண்ணிவிட்டு நாங்கள் வெளியே டேட் போகிறோம். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் எதுக்கு வந்தாலும் அவன்கிட்ட கேட்டுக்கோங்க. குக் இல்லை தான், நீங்கள் லன்ச்சும் எடுத்துகிட்டு வரல, அதான். ஓ அப்படியா? ஆனால் நான் வந்து மிஸ் குக், நீ லேட்டு. நாங்கள் ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். எது? என்னண்ணா? ஏய், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஃபேமிலியாக நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். வெளியே போயிருக்கணும்னு உனக்கு அறிவில்லை? டே அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கொஞ்சம் ஓகே சார், சாரி அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே வெளியே போயிடுது. அண்ணா, நீங்கள் சாப்பிட மாட்டீங்களே, வீட்டு சாப்பாடு தானே சாப்பிடுவீங்க, எப்படி? அது போர்ட் மீட்டிங் எல்லோரும் வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே மீட்டிங் போயிட்டுருக்கும் போது சாப்பிட்ற சூழ்நிலைடா தான். அப்படியா? ஆனால் குக்கு உங்களுக்காக ஆசையாக அவங்க ஃபேவரட் எல்லாத்தையும் அவன் குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு ஃபோன் பண்ணுவான். ஸோ அதனால வெளியே போயிடுறான். ஸோ இந்த சைடு அப்படியே அந்த பேக்கோடு நின்றுட்டு இருக்கான் குக்கு. இங்கே வா. என்னங்க தான்? எனக்காக நீ குக் பண்ணியா? ஆமாம், என்ன பண்ணுது? நீங்கள் தான் சாப்பிட்டாச்சுல, ஸோ இது என்னதான் பண்ணுறதுன்னு தெரியலை. நான் சாப்பிட்டேன் தான், ஆனால் ரொம்பலாம் சாப்பிடல. நீ எடு, நான் சாப்பிட்றேன். அப்படியா? சரி, அப்போ நீங்கள் மீட்டிங் வேறு போகணும். நீங்கள் அப்படியே உட்காருங்க, நான் உங்களுக்கு ஊட்டிடுறேன். இல்லை பரவாயில்ல. இல்லை அத்தான், நீங்கள் உட்காருங்க, நான் இப்போ சட்டுன்னு ஊட்டுவேனா, நீங்கள் சட்டுன்னு சாப்பிட்ணுமா? அப்படி சொல்லி அப்படியே ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். வீக் இதெல்லாம் நல்லா இருக்குது. அப்படியே அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டே லேப்டாப்பில் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் வந்து மிரர் வழியாக அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு குக்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ண வரேன்னு சொல்லிட்டு வெளியே வரான். ஸோ அந்த ரெஸ்ட் ரூமில் அந்த பொண்ணு அப்படியே மடக்கி நின்று பேசுகிறா. நீ என்ன தான் ஒய்ஃப் மெட்டீரியலில் நடந்துக்கிட்டாலும் இன்னைக்கு என் கூட தான் இருப்பான். என்னடி சொன்ன? அறிவில்ல?
அவருக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தெரியுதுல்ல. அப்புறம் என்னல நீங்கலாம் இவ்வளோ பின்னாடி சுத்திட்டே இருக்கீங்க? அப்படியா? அப்படி சொல்லி திரும்பி பார்க்கும்போது, டேவும் அந்த சைடு வந்துட்டுருக்கான். வியுமே இந்த சைடு வந்துட்டுருக்கான் ரெஸ்ட் ரூம் பக்கமா. ஸோ, அவளே வந்து கீழ விழுந்துட்டு குக்கு தள்ளி விட்டா மாரி ஒரு ட்ராமா பண்றா. ஸோ, அங்க ரெஸ்ட் ரூம்ல இருக்கவங்க எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. ம். என்ன மூதி? கண்ணு கிண்ணு எதா தெரியலையா என்ன? அப்படியே போய் விழுந்து கிடக்க? ம். நான் எதுவுமே பண்ணல. நீங்க தானே என்ன புடிச்சு கீழ தள்ளி விட்டீங்க. நான் எதுக்குள்ள மூலி உன்ன தள்ளி விட போறேன்? என்னாச்சு? டேய் டேய் இங்க பாரேன் இவ. வாட்ஸ் கோயிங் ஆன்? ஆஃபீஸ்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் குக் என்னாச்சு? அவளே தான் விழுந்தா. நான் எதுவுமே பண்ணல. சரி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஸோ போர்ட் மீட்டிங் வந்தவங்க எல்லாரும் அப்படி இப்படி நிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வீக் வந்து பிடிக்காது. இந்த அட்டென்ஷன் சீக் பண்றவங்களலாம் பார்த்தாலே பிடிக்காது. ஒரு மாரி இருக்கு. அவன் என்ன பண்றது தெரியாம பக்கத்துல இருந்த டே மேலயும், குக்கு மேலயும் கோவத்த காட்டிடுறான். ஸோ 2 பேரும் அப்படியே கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுட்டே அங்கேயே நிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் அவன் பார்த்துருப்பான் சிசிடிவி கேமரால. ஸோ அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணியிருக்கான்றது தெரியுது. அந்த பொண்ண கூப்பிட்டு பேசுறான். என்னாச்சு? என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணான்? சார், அவன போய் நீங்க எப்படி ஹஸ்பண்ட் சொல்றீங்க? அவன் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வில்லேஜ் பாய் மாரி இருக்கான். டச் பண்ணாம பேசு. இல்ல சார், நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. அதான். அதுக்கு நானா ரோட்ல போற நாயின்னு நினைச்சியா? பசிக்கு கண்டத எடுத்து சாப்பிட்றவன. ஆ இந்த பார் ஃபுட்டேஜ பார். மரியாதையா நீயே இந்த ஆஃபீஸை விட்டு போனீன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோயேன். ம். அ அது மரியாதையா வெளியே போ. அப்படி சொன்னோனே அந்த பொண்ணு போயிடுச்சு. ஸோ வீக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. ஸோ டேக்கு தான் ஃபோன் பண்றான். ஆனா டே வந்து அதெல்லாம் எதுவும் யோசிக்கல. ஜங்குக் கூட வந்து டேட்டுக்கு போயிருப்பான். ம். சொல்லுங்க என்னாச்சு? ஆ அது அ குக்கு அங்க. குக்குக்கு கால் பண்ணேன். அவன் காலே எடுக்கல அதான். ம். அது எனக்கு தெரியாது. நான் கோச்சுக்கிட்டு வந்தேன். ஸோ ஜங்குக்கு வந்திருந்தான். அவனோட நான் டேட் வந்துட்டேன். அவனையும் கூப்பிட்டேன் கூட வான்னு. அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்படியா? சரி. அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா அங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. குக்கு இல்ல. அம்மா குக்கு எங்க? ம். அதாடா அவங்க அப்பா வந்திருந்தாரு. அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. அப்பாவோட நான் போயிட்டு வரேன், தங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். உனக்கு தான் சொல்லானாமே. அ ஆ ஆ ஆமாமா. சொன்னான். நான் தான் மறந்துட்டேன். டேய் வேற எதுவும் இல்லல்ல? இல்லம்மா. அது நான் நாளைக்கு ஏதாவது போவான்னு நினைச்சேன். அதான். சரிடா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. டிஃபன் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு. இல்லம்மா ஒரு மாரி டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகேவா? சரிடா ரூம்ல போய் இரு. அப்படி சொன்னோனே வி அப்படியே மெல்லமா ஏறி போறான். ரூம் போயிட்டு கதவ சாத்திடுறான். சாத்துனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. டேய் குக்கு என்னங்கத? ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதா அத்தானோட முகத்துல? ஏதாவது டேய் என்னடா பண்ண என் பையன? அப்படியே வாடி போயிட்டான். இந்த மாரி முகத்த நான் பார்த்ததே இல்லையேடா! அவனுக்கு ஃபேஸ்ல ரியாக்ஷன் வர்றதுனா நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். அப்படியா? அப்ப அத்தானுக்கே என் மேல காதல் வந்துருச்சு போலயே! டேய் நான் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன். ச்சே என் பையனோட முகம் இப்படி வாடி போயிடுச்சே! போடா மேல போய் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சேர்ந்துருங்க. சரிங்க அத்த. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆஹா! சரி. சரி போ. ம். சரிதா. அப்படி சொல்லிட்டு அப்படியே குக்கு மேல ஏறி போறான். அவன் போகலாம் செய்யல. சும்மா அந்த மாரி சொல்லியிருப்பான். அதான் அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ ரூம் கதவ தொறந்து பார்த்தா, வி வந்து ஃப்ரெஷ் ஆயிரலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். ரெஸ்ட் ரூம் டோர தொறக்குறான். ஸோ அது வந்து லாக்கே ஆகல. ஸோ அப்படியே நைஸா அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள போய் நிக்கிறான். அத்தா, ஆ குக் குக் இருக்கியா? குக் என்ன? எனக்கு அவன் வாய்ஸ் கேட்ட மாரியே இருந்ததே. அத்தா, குக் குக் குக்கி இருக்கியா நீ? என்ன ஆச்சு வி உனக்கு? எங்க திரும்பினாலும் அவன் நிக்கிற மாரியே இருக்கு. அவன் குரல கேட்குற மாரியே இருக்கே! ஆ ச்சே! முத்தி போயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு வெளிய வரான். ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளிய போய் அப்படியே பெட்டு மேல உட்காந்துக்கிறான். ஆ என்ன? நீ இப்பயும் இங்க வந்துட்டியா? இப்ப கூட பாரு, நீ வீட்லயே இல்ல. ஆனா, நீ என்னோட பெட்ல உட்காந்துட்டு இருக்க மாரி எனக்கு தோணுது. அழகா என்ன பார்த்து சிரிக்கிற. நான் இந்த ஃபீலெல்லாம் ஃபீல் பண்ணதில்ல. ஆனா நல்லாயிருக்கு. என் வாழ்க்கை முழுசா இந்த ஃபீல்லேயே இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். ம். நான் இப்ப எங்க தெரியுமா கிளம்பிட்டுருக்கேன்? உன்ன பார்க்கறதுக்கு தான். உன் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன். இந்த நைட்டு கண்டிப்பா என்னால நீ இல்லாம இருக்க முடியாது. இந்த ஃபீல் தான் லவ்வா? அப்பன்னா நான் உன்ன லவ் பண்றேன்னு நெனைக்கிறேன். இதே மாரி உன்ன நேர்ல பார்க்கும்போது நான் சொல்லுவேனான்னு தெரியலையே குக். அதான் நீ அப்படி கூப்பிடாத.
அது ஏதோ எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. அத்தான், நான் உண்மையாவே எங்க அக்கெல்லாம் உட்காந்துருக்கேன். நீங்க பேசினா அப்படியே நான் கேட்டுட்டேன். கேட்டதும் இல்லாம ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். கோ அப்புறம் இது கற்பனை இல்லையா? நீ உண்மையாவே இங்க தான் இருக்கியா? ம். ஆமாத்தான். இங்க பாருங்க, எனக்கு கால் இருக்கு, கை இருக்கு. அப்படி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அப்படியே மேல பாஞ்சு ஒரு கிஸ் அடிக்கிறான். அவள்தான் குக்குக்கு கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கிருச்சு. அத்தான், என்னதான் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? என்ன வார்த்தையே வரல? ஆமா. என்ன இப்படி பாஞ்சிடுறீங்க? அப்புறம் டேட் ஆப்புல அதுவும் இல்லாமல் நான் சீக்கிரமாக எதுவுமே பிக்கப் பண்ணிக்க மாட்டேன். நான் பிக்கப் பண்ணிட்டேன்னா ஸ்டாப் பண்ண மாட்டேன். அப்படின்னா எனக்கு விளங்கலையே, நீங்கள் என்னத்த சொல்கிறீங்க? ஆ அதுவா, குக்கை பிடிச்சிருச்சு, இனி விட மாட்டேன். ஆ அப்போ ஐ லவ் யூ. நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதயம் இடம் மாறியதே, விழிகள் வழி மாறியதே, இதுதானே காதல் என்று அசரீரே கேட்கின்றது.